ஹாய் காய்ஸ், நமக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தண்டர்போல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மூவி ஆஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. மார்வல்ல ஒரு தரமான மூவியா தான் இப்ப இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த மூவிக்கான எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இப்ப தண்டர்போல்ஸ் மூவி நடந்து முடிஞ்சிருச்சுல. ஸோ இந்த மூவி எப்படி இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த டூம்ஸ்டே மூவியோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயமும், இதுக்கப்புறமா தண்டர்போல்ஸ் டீம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். அதே செகண்ட்ல இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் மூலியமா நமக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்பாயிலர் அலர்ட் கொடுத்துக்கிறேன். வரைக்கும் யாராவது இந்த படம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயிலர் இருக்கும். சோ அதனால படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவிக்கான எண்டிங் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கான நியூ பேர் வந்து நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அதே செகண்ட்ல இந்த படத்தோட எண்டிங்ல அவங்க ஏகப்பட்ட பப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க. அந்த பப்ளிகேஷன்ஸ் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, சாம் வில்சனோட டீம் வந்து தனி அவெஞ்சர்ஸ் டீம். பிகாஸ் நமக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் சாம் வில்சன் ஒரு தனி டீம் வந்து கிரியேட் பண்ற மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இவங்க அந்த டீம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அதே செகண்ட்ல இவங்க இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ்குள்ள நமக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர்மே வரப்போறாங்க அப்படின்றத காமிக்கிறதோட தான் எக்ஸாக்டா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல நமக்கு முடிச்சிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்த பத்தியுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன சம்மரி மாதிரி எக்ஸாக்டா இந்த படத்துல என்ன நடந்ததுன்றத பார்த்துடலாம். எலினா பெலோவா நமக்கு வேலை கீழே ஆக்சுவலா வேலை பண்றாங்க. ஸோ வேல் இந்த இடத்துல ஒரு சிஐஏ ஆகவும், அதே செகண்ட்ல இவங்க ஆக்ஸ் குரூப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டாவும் இருக்காங்க. அதே சமயத்துல பக்கி இப்போ ஒரு காங்கிரஸ் மேனாவுமே இருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த இடத்துல வேலோட அசிஸ்டன்ட் மூலியமா பக்கி அவங்க பண்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த வெளி உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்றாரு. அப்ப வேல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலினாக்கு கோஸ்ட்டை கொல்ல சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டும், அதே மாதிரி நமக்கு வந்து கோஸ்ட்டுக்கு எலினாவை கொல்ல அசைன்மெண்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எலினா, கோஸ்ட், ஜான் வால்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு ஒரே இடத்துல அனுப்புறாங்க. போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க எல்லாருமே அவங்க அசாசினேஷன் பண்றதுக்கு தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமா புரியுது. அப்பதான் அவங்க பாப் அப்படின்ற அந்த ஒரு பர்சனுமே மீட் பண்றாங்க. அப்ப இவங்க எல்லாருக்குள்ளயுமே ஃபைட் வரதுல நமக்கு டாஸ்க் மாஸ்டருமே அங்க இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு கோஸ்ட்னால ஷூட் பண்ணப்பட்டு கொல்லப்படுறாங்க. அப்புறம் நமக்கு பாபை காமிக்கும் போது அவர் ஒரு நல்ல பர்சன் ஆகும். அதே செகண்ட்ல அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு மைண்டுமே அவருக்குள்ள இருக்கு. ஸோ அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டார்க் சைடு தான் வாய்ட் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த டார்க் சைடு மூலியமா நமக்கு எலினா அண்ட் ஜான் வால்கர் இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட கையை தொடரும்போது அவங்களுக்கான அந்த பேட் ட்ரீம்ஸ்லாம் இருக்குல்ல அந்த விஷயத்த அவங்க பாத்துடுறாங்க. அதே சமயத்துல வேல் இவங்களை கொல்றதுக்காக ஒருவேளை வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட டீம் மூலியமா இவங்களை வந்து அசாசின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப நமக்கு பாப் மூலியமா இவங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப பாப் நிறைய பேர் ஷூட் பண்றாங்க. பட் ஆரம்பத்துல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நமக்கு காமிக்கும் போது டக்குன்னு பார்த்தா அவர் அந்த இடத்துல அவர் ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறக்கிற மாதிரி தான் இருக்கு. இது மூலியமா பாப் மேலதான் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் சென்ட்ரின்ற ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அதே சமயத்துல வேல் இந்த இடத்துல நமக்கு சூப்பர் சோல்ஜர் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம மத்த அவெஞ்சர்ஸை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருக்காங்க. இப்போ வந்து இந்த ஓல்டு அவெஞ்சர்ஸ் டவர் வந்து நமக்கு வாட்ச் டவரா நமக்கு ரெனோவேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாப் தன்னோட பவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா திருப்பி தண்டர்போல்ட்ஸ் டீம் நமக்கு வேலை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இடத்துல ரெட் கார்டியனோட அவரோட அந்த கார் மூலியமா தான் இவங்க இந்த இடத்துக்கு வரா மாதிரி தான் இருக்கு. அந்த சமயத்துல தான் நமக்கு இவங்களை கொல்றதுக்காக ஆக்ஸ் ஃபோர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்கள வந்து பக்கி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ண வச்சு இவங்களை வந்து காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல வேற வழியே இல்லாம இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியில வரா மாதிரி தான் இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது பாப் வந்து சென்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப ஓவர் பவர் பர்சனாவும் இருக்காரு. சோ அவர் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே அடிச்சு போட்டுறாரு. அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜான் வால்கர் இவரோட அந்த ஷீல்டையுமே வளைச்சு போட்டுறாரு. அப்போ ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப்டா போகும்போது தான் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாய்ட் அப்படின்ற அந்த ஒரு பர்சன் வந்து வெளியே வரா மாதிரி தான் இருக்கு. அந்த வாய்ட் மூலியமா இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அவர் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையுமே டார்க்னஸ் குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது மூலியமா ஒரு பர்சனையுமே ஷேடோவா மாத்துற மாதிரி தான் இருக்கு. அப்ப எலினா அந்த ஷேடோக்குள்ள போயிட்டு எப்படியாவது நம்ம பாபை கண்டுபிடிச்சு நம்ம அவரை வெளிக்கொண்டு வரணும், அப்படி இருந்தாதான் நம்மளால வாய்டை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதே சமயத்துல அவங்க ஒரு டிராமாஸா அவங்க கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. அது மூலியமா இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண கெட்ட விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மைண்ட் முன்னாடி வந்துட்டு போகுது. இது மூலியமா இவங்க இதுக்கப்புறமா நல்லவங்களா மாற போறாங்கன்றது தெரிய வருது. அதே சமயத்துல உள்ள மத்த தண்டர்போல்ட்ஸ் டீம் மெம்பர்ஸுமே உள்ள வந்துடுறாங்க. சோ அவங்க ஃபைனலா பாப் இருக்கக்கூடிய இடத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு பாப் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கூட்டின்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்பதான் பாப் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஷேடோ கூட ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபைட்ல இருந்து எப்படியோ நமக்கு அவரை காம் பண்ணி ஃபைனலா அந்த மொத்த ஷேடோவுமே அந்த இடத்துல இருந்து போக வச்சு அவரை வந்து ஒரு நார்மலான பர்சனா மாத்தி இந்த வாய்ட் அப்படின்ற பர்சனை வந்து மொத்தமா அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை வந்து கொல்லலாம்னு சொல்லிட்டு வரப்பதான் வேல் மூலியமா நமக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இவங்க எல்லாருமே நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அப்பதான் நமக்கு அவெஞ்சர்ஸ் டீம் மியூசிக் அங்க ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டரான ஜேக் ஸ்ட்ரையர், சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்டா இந்த படத்துக்கான எண்டிங் எப்படி கொடுக்கலாம், இவங்களை எப்படி அந்த நியூ அவெஞ்சர்ஸா மாத்தலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்த
இருந்திருக்கு. இதுக்கு வந்து ஆக்சுவலா நமக்கு ஒரு ஆன்சரா கெவின் ஃபைகி தான் இந்த ஒரு ஐடியாவை ஆக்சுவலா அவர் கொடுத்திருக்காரு. சோ வியூவர்ஸ் ஆன அவங்க வந்து இந்த குரூப்பை எந்த மாதிரி காமிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அவங்களோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு சோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவங்கள ஒரு நியூ அவெஞ்சர்ஸ் டீமா நம்ம வந்து எண்டிங்ல காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே செகண்ட்ல ஏகப்பட்ட பப்ளிகேஷன்ஸ் மூலியமா எக்ஸாக்டா மக்கள் இப்ப இந்த டீமை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியுமே நமக்கு டிசைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு நியூ அவெஞ்சர்ஸ் த வேர்ல்ட் ஹோல்ஸ் த பிரெத் அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்கும். அது மட்டும் இல்லாம வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியுமே இருக்கும். சோ இது வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இவங்களை எப்படி வந்து நமக்கு பாக்குறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. சோ இந்த எல்லா போஸ்டருமே அவங்க யாரை வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரைட்டரான டேவிட் ப்ரூக் அப்படின்றவரை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரோலிங் ஸ்டோன் கவர்ல வந்து இவங்க எல்லாரோட இமேஜுமே இருக்கிற மாதிரியுமே ஒரு கட்டத்துல நமக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த எல்லா போஸ்டருமே நமக்கு காமிச்சதுக்கு அப்புறமா தான் ஃபைனலா தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கான அந்த போஸ்டர் வருது. உடனே வந்து அந்த தண்டர்போல்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேருக்கு அப்புறமா நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த படத்துக்கான மிட் கிரெடிட் சீன் ஆக்சுவலா ஆரம்பிக்குது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலா போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல அவரோட போட்டோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத பத்தி இதுக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு. அப்ப நீங்க அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜான் வால்கர் புது சூட்ல இருக்காரு அண்ட் எலினா, பக்கி, ஏவா, ரெட் கார்டியன் இவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் வராங்க. அவங்க கிட்ட வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கு, என்னது இது, இதுல ஏகப்பட்ட கிரெயின் விட்டமின்ஸ் இருக்கு, இது கிட்ஸுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியாவது இதை வாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை முன்னாடி வச்சு ஸ்மைல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த உமன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொல்லிட்டு அவங்க அந்த பாக்ஸை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்ச மாதிரி தான் இருக்கு. அப்பதான் ஃபைனலா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்றதோட தான் எக்ஸாக்டா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் முடிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் மூலமா நமக்கு எதை ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரு ஒரு டீம்ல ஒரு மிகப்பெரிய மெம்பரா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி பாப்புலர் ஆகிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை தான் வச்சிருக்காங்க. பட் இதுல நமக்கு மெயின் கான்செப்ட் இல்ல. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் நமக்கு மெயினான விஷயமே வச்சிருக்காங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா மைக்கேல் சீனோஸ் சோ இவரோட அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தீமை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது மூலியமா அவங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த யூனிவர்ஸ்குள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஒரு சமயத்துல நம்மளால நியூ அவெஞ்சர்ஸோட நியூ லோகோவுமே பார்க்க முடியும். அதுலயுமே வந்து அவங்க 14 months லேட்டர் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எக்ஸாக்டா அது கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகி அந்த டோர் ஓபன் ஆகுது. அப்ப இந்த மொத்த வாட்ச் டவருமே ரெனோவேட் பண்ணப்பட்டாச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. அப்பதான் நியூ அவெஞ்சர்ஸ் உள்ள வராங்க. அப்ப எலினா அந்த இடத்துல நம்ம தான் நியூ அவெஞ்சர்ஸ் அது கவர்மெண்ட்டுமே சொல்லிடுச்சு, ஆனா ஏன் இப்போ வரைக்குமே சாம் வில்சன் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பக்கி அவர்கிட்ட ஷீல்டு இல்ல அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா மீன் பண்றாங்க. அப்பதான் நமக்கு ஜான் வால்கர் எங்கிட்டயுமே ஒரு ஷீல்டு இருக்கே அப்படின்னு சொல்றப்ப அப்ப இந்த ஷீல்டை பத்தி தான் இவங்களுக்குள்ள ஆக்சுவலா பேசுற மாதிரி இருக்கு. அப்பதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரி கூட ஃபைட் பண்ணும்போது சென்ட்ரி இவரோட ஷீல்ட பெண்ட் ஆகி இருப்பார்ல அதை பத்தி தான் ஆக்சுவலா யோசிக்கிறாங்க. அப்ப நீங்க அவரோட சூட்டை கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு சூட் வேர் பண்ற மாதிரி இருக்கு அண்ட் அவரோட சூட்ல ஏகப்பட்ட பிரைட் கலர்ஸையுமே நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சூட்டை நமக்கு இதுக்கு முன்னாடி மிலிட்டரி பிரைட்ல வேர் பண்ணாம நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஈவன் இந்த மாதிரி ஒரு சூட்டை ஒரு ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர்லயுமே வேர் பண்ணிருப்பாரு. பட் இந்த இடத்துல அவர் ப்ளூ கலர்ல வேர் பண்ண மாதிரி தான் இருக்கு அண்ட் அதே சமயத்துல அவர் மாஸ்க்கு பதிலா ஒரு கேப் போட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் மட்டும் இல்லாம நம்மளால பக்கியோட ஒரு நியூ லுக் கூட பார்க்க முடியும். லைக் எப்படி வந்து முன்னாடி விண்டர் சோல்ஜர்ல பார்க்கும்போது இவரோட அந்த வைப்ரேனியம் ஆர்ம்ல வந்து ஒரு ஸ்டார் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல அந்த ரெட் ஸ்டார் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எலினா நமக்கு ஒருவேளை வந்து நிறைய பேர் வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்ப அந்த டீமுக்கு அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சா அப்ப உண்மையிலே யார் இந்த இடத்துல ரியல் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஜான் வால்கர் இதே கொஸ்டின் தான் ஆக்சுவலா இன்டர்நெட்லயுமே நிறைய பேர் கேட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வச்சு ஏகப்பட்ட நாஸ்டி மீம்ஸுமே என்னால பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ ஒருவேளை இப்போ வரைக்குமே அவங்க வந்து நம்மள வந்து ஒரு நியூ அவெஞ்சர்ஸ் அக்செப்ட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. அப்ப எலினா பக்கி கிட்ட ஒருவேளை நீ இதை பத்தி அவங்க கிட்ட பேச போறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப அதுக்கு பக்கி நான் ஏற்கனவே அவன்கிட்ட பேசிட்டேன் பட் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் அவன்கிட்ட கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜான் வால்கர் இந்த பட்டன்ஸ்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எலினா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாம் வில்சனை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கற மாதிரி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒருவேளை அவரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நியூ அவெஞ்சர்ஸ் நேமுக்கு ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வருமா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க கேட்கறாங்க. அப்ப ஏவா அந்த இடத்துல நமக்கு எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. அப்ப எலினா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஹியூஜ் ஸ்பேஸ் கிரைஸ் இருக்கு, ஆனா அதை பத்தி இப்ப யாருமே ஆக்சுவலா பேசுறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப ஜான் வால்கர் நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா சொல்றாரு. அப்போ எலினா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ கிட்ட அந்த இடத்துல ஸ்பேஸ்ல என்ன மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்றத காமிக்கிற மாதிரி தான் ஆக்சுவலா கேக்குறாங்க. அப்ப எக்ஸாக்டா அலெக்சி அந்த இடத்துல வர மாதிரி தான் இருக்கு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜம்ப் சூட் போட்டுட்டு
வராரு. ஆக்சுவலா இந்த ஜம்ப் சூட் மூலியமா நமக்கு மார்வெல் யார் யாரெல்லாம் நமக்கு ஒரு ஸ்பான்சரா அவங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரிய வருது. லைக் அதுல வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஹைன்கென், பார்பசோல், டை, ஏஎம்எம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு லோகோஸை பார்க்க முடியும். அப்ப நமக்கு அலெக்சி, நானுமே சாம் வில்சனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ரொம்பவே டம்டு பர்சன். ஆனா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இசட் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் காமிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எலினா அந்த இடத்துல நோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அலெக்சி இட்ஸ் சாஃப்ட் டு நம்ம ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படின்னா பாப் வச்சு போலாம் அப்படின்னு சொல்றப்ப பாப் வந்து அந்த இடத்துக்கு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப அவர் பக்கத்துல மில்க் ஷேக்குமே இருக்கு. பட் அவர் என்ன சொல்றாரு, நான் ஒருவேளை இந்த இடத்துல சென்ட்ரியா மாறினேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்டிஃபைன்டு கிரீச்சர் வந்து வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவர் சொல்றாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவர் மேல நான் ஸ்பேஸ் ஃபுல்லா டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அலெக்சி சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்பதான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க கேட்டிருப்பாங்கல்ல, அப்போ ஒரு அலர்ட் மாதிரி அவங்களுக்கு வருது. அலர்ட் மூலியமா ஒரு அன்டிஃபைன்ட் கிராஃப்ட் நமக்கு வந்து ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வருது. அப்போ பக்கி இந்த இடத்துல சேட்டலைட் இமேஜ் காமி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப எலினாவுமே இந்த இடத்துல அவங்க சேட்டலைட் இமேஜை காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ அவங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த டீமோட ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஸோ இதோட தான் எக்ஸாக்டா இந்த ஃபோர்ஸ் கடைசியா நமக்கு முடிச்சிருப்பாங்க. இது மூலியமா அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு எப்படியாவது ஃபென்டாஸ்டிக் ஃபோரை இதோட லிங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிளான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் போஸ்ட் கடைசியா நமக்கு ரூசோ பிரதர்ஸ் தான் ஆக்சுவலா டைரக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் நமக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயுமே டைரக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நமக்கு இந்த கேரக்டர்ஸை கொண்டு வர போறாங்க அப்படின்றதுனால தான் ஒரு லிங்க் மாதிரி இந்த போஸ்ட் கடைசின்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2015ல வந்த நமக்கு ஆண்ட்மேன் மூவிலயுமே இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சிவில் வார் மூவியோட சீனை வந்து இந்த படத்துக்கான போஸ்ட் கிரெடிட் சீனா அவங்க வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயுமே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதை நம்ம எக்ஸாக்டா இந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஃபுட்ஸ்டெப் அப்படின்ற அந்த ட்ரெய்லரை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர்லயுமே அவங்களோட யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எர்த் வந்து லைட்டா டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அவங்க தன்னோட எர்த்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனால் வேற வழியே இல்லாம அந்த இடத்துல எர்த் வந்து ப்ளூ ஆகும்போது அவங்க அந்த இடத்துல தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க அந்த ஷிப்ல வரா மாதிரி இருக்கலாம். ஈவன் நமக்கு அந்த ஷிப்ல வந்து நமக்கு சியூ ஸ்டார்ம் டிராவல் பண்ற மாதிரியுமே நமக்கு ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல கண் கலங்குற மாதிரியுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெய்லர்ல நமக்கு கெலாக்டஸ் அவர் தன்னை ரீசைஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு பில்டிங்ஸ்க்கு நடுவுல நடக்கிற மாதிரி இருக்கும். இது மூலியமா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிளானட்டையுமே மேட்டர் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அவரோட அந்த காஸ்மிக் பவர்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவர் அந்த இடத்துல யாரையோ தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ரீட் ரிச்சர்ட் அண்ட் சியூ ஸ்டார்ம் இவங்களோட பேபியான பிராங்க்லின் ரிச்சர்டை தான் தேடுற மாதிரி இருக்கலாம். பிகாஸ் காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராங்க்லின் ரிச்சர்டோட ரியாலிட்டியவே வேப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. அப்பேற்பட்ட பவர் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வச்சு கெலாக்டஸ் இவருக்கான அந்த காஸ்மிக் எனர்ஜியை அதிகப்படுத்த முடியும். ஸோ அதை தான் ஆக்சுவலா அவர் பாக்குறாரு. இந்த ஒரு ரீசன்னால அவங்க வந்து அந்த இடத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் அண்ட் பேபி பிராங்க்லின்ஸ் இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு போற மாதிரி இருக்கலாம். இது ஒரு அசம்ஷன் தான். ஒருவேளை இல்ல அப்படின்னா அந்த ஷிப்ல வந்து அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ்ல வந்து இவங்க காப்பாத்தி இந்த இடத்துக்கு அனுப்பலாம். ஆர் இந்த இடத்துல இன்னொரு விஷயமுமே இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரீட் ரிச்சர்டோட போர்டை வந்து பாத்துருந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் உங்களால அங்க பார்க்க முடியும். சோ இது மூலியமா அவர் இந்த மல்டிவர்ஸ்க்கான ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுல நம்மளால இந்த ஸ்பேஸ்ல 2 பிளானட் இன்கர்ஷன் ஆனா அதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தியுமே நமக்கு அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஈவன் அதுல ஒரு சில டயகிராம்ஸ்ல உங்களால ரீட் ரிச்சர்ட் ஐன்ஸ்டைன் ஃபைல் ஈக்குவேஷனை பத்தி அவர் எழுதுற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா அவர் காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிவர்சல் பிரிட்ஜை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இது மூலியமா அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா எப்படியாவது நமக்கு இந்த இடத்துல கெலாக்டஸா அவர் ஒரு பிளானட்ல நமக்கு அடைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அந்த ஒரு விஷயத்துல அவர் ஃபெயில் ஆயிட்டு கூட நமக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதுல இன்னொரு ரீசனாவுமே இருக்கலாம். அந்த நல்லிஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சோ அதை வந்து இவங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த யூனிவர்ஸை தாண்டி வெளியில வரா மாதிரி இருக்கலாம். அப்ப நமக்கு அவங்க தண்டர்போல்ட்ஸ் உதவியோட கூட இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. இதுவா கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா நான் எதனால சொல்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மார்வல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனை எண்டில் வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு ஒருவேளை நான் இந்த இடத்துல இன்கர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லியிருப்பேன். இதை தான் நமக்கு டூம்ஸ்டேவோட மெயின் கான்செப்டா ஆக்சுவலா கொண்டு வர போறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமால கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்குள்ள இப்ப நமக்கு மோனிகா ராம்போ போயிட்டாங்களே, சோ அதனால அந்த ஒரு விஷயத்தினால கூட நமக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து கம்பைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. பிகாஸ் நமக்கு டூம்ஸ்டேல எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் சேர்ந்தவங்களும் வரப்போறாங்க. அதாவது நமக்கு 1005 யூனிவர்ஸ் சேர்ந்தவங்களும் ஆக்சுவலா வரப்போறாங்க. சோ அதனால வந்து அதை மீன் பண்ணி கூட இருக்கலாம். அதே சமயத்துல இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல 14 போடக்கூடியது என்னவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது அப்படின்னா தண்டர்போல்ட்ஸ் இவங்க வந்து ஆக்சுவலா கேப்டன் அமெரிக்காவுமே ஒரு புது அவெஞ்சர்ஸ் ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி
மாதிரி தானே இருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கு எக்ஸாக்டா இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவி வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் நடந்து முடிஞ்சு நமக்கு அப்புறமா தான் அது நடக்கிற மாதிரி இருக்கலாம். சோ ஒருவேளை அதை மீன் பண்ற மாதிரி கூட இவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல நமக்கு 40 அப்படின்ற மாதிரி மீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாலிடிக்ஸ் ஸ்ட்ரீட்டை பத்தியுமே நமக்கு இதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூவிஸ்ல வந்து காமிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே தான் நமக்கு எக்ஸாக்டா இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சு நமக்கு தெரிய வர விஷயங்கள். சோ இதை தாண்டி உங்களுக்கு ஒருவேளை இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி ஏதாவது ஒரு அசம்ஷன் இருக்குன்னா நீங்க தாராளமா சொல்லலாம். சோ இந்த எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனையும் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். until then bye from Pranav Prime Time.